இன்னைக்கு நம்ம யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் முடிஞ்சிச்சு. நான் சொல்றக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ரெண்டிங் முடிஞ்சிச்சு. ட்ரெண்டிங் முடிஞ்சிச்சுன்னா என்ன, எல்லாம் யாரப்பட்டாலுமே திதி, கரணம், யோகம், இந்த திதியை வந்து இப்படி பண்ணலாம், கரணத்தை இப்படி இயக்கலாம், யோகத்தை நம்ம இப்படி ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாணியில அவங்கவுங்க சிறப்பாக சொன்னாங்க. ஆனா இந்த கருணாநாதனோட வழிபாடு எப்படி பண்ணணும், இந்த கருணாநாதனுடைய வழிபாடு யாருக்கு நன்மை செய்யும், இந்த கருணாநாதரை வந்து எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்றது, அதாவது வந்து யாரும் மோசமான ஜாதகத்தை எல்லாம் நல்ல ஜாதகமா எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி மோசமான ஜாதகத்தை எப்படி மாத்தலாம், எப்படி மாத்தலாம், கட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை எல்லாம் வேற மாதிரி தூக்கி போட்டு இந்த மாப்பிள்ளை செட் ஆகிற மாதிரி மாத்தலாம், அப்படித்தான் மாற்ற முடியும். ஆனா அந்த மோசமான ஜாதகத்தையும் சில கடவுள் வழிபாட்டுகள் மூலமாக பாதிப்பை நம்ம குறைக்கலாம். பாதிப்பை குறைக்கத்தான் முடியுமே தவிர அதை பெரிய லெவல்ல நம்ம ரீச் பண்ண முடியாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அப்ப நம்ம இன்னைக்கு பேசக்கூடியது இந்த கர்ணநாதனுடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து எப்படி பண்ணணும், இந்த கர்ணம்னா என்ன, இந்த கர்ணத்துடைய மகிமை என்ன, இந்த கர்ணநாதனை நம்ம எப்படி வழிபட்டா நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பேச போறோம். முதல்ல கர்ணம்னா என்ன, எல்லாருமே நம்ம கர்ணம், குட்டி கர்ணம், ஆடுறா ராமா, ஆடுறா ராமா, ஓடுறா ராமா, ஓடுறா ராமா, இப்படி கர்ணம் போய் இப்படி குதிரா ராமா, இது கர்ணம். கர்ணங்கிறது அது கிடையாது. கர்ணங்கிறது நம்ம திதிகள் மொத்தம் வந்து வளர்பிறையில 15 திதி, தேய்பிறையில ஒரு 15 திதி, அப்போ மொத்தம் 30 திதிகள். இந்த திதியில பாதி தான் கர்ணங்கிறது, திதியில பாதி. அப்ப திதி வந்து 24 மணி நேரம்னா ஒரு 12 நேரம் அந்த திதியில ஒரு பாட்டு வருது பாத்தீங்களா, அதுதான் கர்ணங்கிறது. அப்போ ஒரு திதிக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2 கர்ணங்கள் வரும். அப்ப இந்த 11 கர்ணங்களே தான் திருப்பி 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 வந்துகிட்டே இருக்கும். இப்ப திதி 15 மணி 30 திதினா 60 கர்ணம், இதே 11 கர்ணம் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். மாசத்துல வரும் 60 தடவை வரும். ஒரே கர்ணம் 60 தடவை வராது. இந்த கர்ணங்கள் எல்லாமே ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை கூட வரும். அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த கர்ணங்கள் என்ன, இந்த கர்ணங்களை வச்சு நம்ம எப்படி ஜெயிக்க முடியும். நம்ம பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே, என்ன சொல்றோம், கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்னு. நானெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கர்ணம் தப்பினால் மரணம்னா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, இந்த நம்ம ஊர் பக்கத்துல கவளமலை இது மாதிரி ஒவ்வொரு ஊர் கோயில்ல பெரிய முருகனுடைய திருவாரூர் நடக்கிறப்ப ஒரு இந்த பைக்ல வந்து இப்படி சுத்துவாங்க ஒரு பெரிய குழிக்குள்ள, அது சர்ரு புர்ரு புர்ருன்னு வண்டி போகும். அப்படி போறப்ப கொஞ்சம் விழுந்துட்டான்னா ஏதோ மரணம் ஆயிரும், அதுதான் கர்ணம். அப்படி எல்லாம் ஒரு கைத்துல கட்டி நடந்துட்டு இருப்பான். ஒருவேளை கைத்துல இருந்து இப்படி வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு கைத்தை பிடிச்சிட்டு ஒருத்தன் தாவுவான், இன்னொருத்தன் காலை பிடிச்சிட்டு தொங்குவான், பார்த்துருப்பீங்க நீங்களா. சரி, இது கையை விட்டு கீழே விழுந்துட்டா செத்து போயிடுவானாட்டிருக்குது, இதுதான் கர்ணம் தப்பினால் மரணமாட்டிருக்குது அப்படின்னு தான் நானே நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஜோதிட ரீதியா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது திதியில பாதி தான் கரணம். அப்ப பழமொழி சொல்லிக்கிறாங்க, என்ன கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப கரணம் தப்பினால்ங்கிறது நம்ம பார்த்த ஏங்கல் வேற. அப்ப நம்மளுடைய கரணமே நம்மளை காப்பாற்ற முடியலன்னா வேற யாருனாலும் உன்னை காப்பாற்ற முடியாதுடா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு. அப்ப கரணம்னா என்ன அப்படின்னா, அந்த கரணத்துக்கு உண்டான தெய்வங்களை உன்னை காப்பாற்ற தவறிட்டா கண்டிப்பா மரணத்தை வந்து உன்னால தவிர்க்கவே முடியாது. உன்னுடைய குலதெய்வமும் அந்த கர்ணநாதனும் தான் உன்னை காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கர்ணத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. அப்ப கரணம் வந்து திதியில பாதி கரணம். அப்ப கரணம் அப்படிங்கிறது 11 கரணம். அப்ப அந்த 11 கரணங்கள் என்னென்ன, அந்த கரணத்துடைய சூட்சமம் என்ன, இதை நம்ம எப்படி வழிபடணும், எந்த நாள்ல வழிபடணும், நம்ம எப்படி வழிபட்டா நம்முடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கரணம் எத்தனை? 11. 11 கரணத்துல முதல் கரணம் அப்படின்னாவே அது பவகரணம் அப்படின்னு பேரு. பவம்னா என்ன அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம்.
அப்ப பவகர்ணம்னா அதனுடைய மிருகம் வந்து சிங்கம். அப்ப இந்த பவகர்ணத்தோடைய பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அந்த சிங்கத்துடைய குணாதிசயங்கள் என்னவோ அதன மாதிரியே இருப்பாங்க. சிங்கம் என்ன பண்ணும்? குரவலையை தான் பிடிக்கும். சிம்பிளா சொல்ல போனா டக்குன்னு போன உடனே ஒருத்தர் வந்து கழுத்துல பிடிச்சிடும். அவன் தப்பிச்சுக்க முடியாது, உயிர் போயிடும். தொண்டை பிடிச்சிட்டா என்ன ஆகும்? உயிர் போயிடும். அப்ப அந்த பவகர்ணத்துல பிறந்தவங்க அந்த சிங்கம் போல அந்த ஆளுமை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பவகர்ணத்துல பிறந்தவங்க எப்படி நம்ம சிங்கம் வந்து பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடி, இல்லைன்னா அது அப்படியே நல்ல மிருகமே போனா கூட சாப்பிடாது, அது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப பவன் சிங்ககர்ண பிறந்தவங்க அப்படியே அவங்க கிட்ட பழகிறதுக்கு நல்லாவே தான் இருப்பாங்க. கடைசியில பார்த்தா குறவலையை பிடிக்கிற கதை தான் அவங்களுடைய கதையாக இருக்கும். அதாவது இதுல நம்மளுக்கு நல்ல விஷயங்களை பத்தி பேசுவானா அந்த மிருகம் என்னவோ அந்த மிருகத்து மாதிரி தான் அவங்க கிட்ட இருக்கும். அதே மாதிரி இந்த பவகர்ணத்துல பிறக்கிறவங்க ஒரு ஆளும் அதிகமா செய்வாங்க. ஏன் அப்படின்னா அந்த பவ கர்ணத்துடைய அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய்னா என்ன? செவ்வாயோடைய காரகம் எப்பயுமே வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு செவ்வாய்னா அடக்குமுறை, எதையும் வந்து ஒரு ஃபைட் பண்ணி ஒரு வீரமானவங்க. பவகர்ணத்துல பிறக்கிறவங்க ஒரு வீரமானவங்க. ஒரே ஆள் நின்று 10 ஆள் அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பலம் வாய்ந்தவங்க. எத்தனை பேர் வந்தாலும் பயப்பட மாட்டாங்க. அப்படி நின்று தன்னுடைய காரியத்தை செய்யக்கூடியவங்க தான் இந்த பவகர்ணத்துல பிறக்கிறவங்க. அப்ப இந்த பவகர்ணத்துல பிறக்கிறவங்களுடைய தெய்வம் அப்படின்னா இந்த நாமக்கல் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு தான். இப்ப பவகர்ணத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய கர்ணநாதன் அப்படிங்கக்கூடிய தெய்வமே அப்படின்னு பார்த்தோம்னா அது நாமக்கல் நரசிம்மர் தான். அப்ப இந்த பவகர்ணத்துல பிறந்தவங்க இந்த கர்ணநாதனுடைய வழிபாடுகளை எப்படி செய்யணும்? சும்மா நினைச்ச நேரம் போயிட முடியுமா? இந்த பவகர்ணத்தை வர்ற அன்னைக்கு போயிடலாமா அப்படின்னா கண்ட நாளெல்லாம் போகவே கூடாது. அது நம்மளுக்கு பயனளிக்காது. ஒரு டாக்டரை பார்க்க போகணும், ஒரு ஹார்ட் டாக்டர். நீ விடிகாலம் 3 மணிக்கு போனால் கதவை நீங்க வச்சுட்டு உட்காந்துருப்பானா? அவர் ஒரு டைம் போட்டிருப்பார், விசிட் 5 to 7 அப்பாயின்மெண்ட். அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பதான் அந்த டாக்டரை போய் நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த கர்ணநாதன் பவகர்ணம் வருது, எப்ப வருதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். மீன் வந்து அதாவது கொக்கு மீனை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த பவகர்ணம் வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுலயும் ஒரு விஷயம் என்னன்னா இந்த பவகர்ணத்துடைய மாசம் அப்படின்னா முதல்ல சிம்மம் ராசியில 12 ராசியில பவகர்ணத்துக்கு உண்டான அந்த ராசி அப்படின்னா சிம்ம ராசி தான். பவகர்ணத்துக்கு உண்டான அதிபதி செவ்வாய்ன்னு சொல்லிட்டேன். அப்ப யாருக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா இந்த பவகர்ணத்தை கர்ணநாதன் வந்து செவ்வாய் வந்து சிம்ம ராசியில மட்டும் இருந்துட்டா, யாருடைய ஜாதகமா இருந்தாலும் பவகர்ணத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய கர்ணநாதனான செவ்வாய் சிம்ம ராசியில் இருந்துட்டா மிகப்பெரிய உச்ச நிலையில் அடைந்துருவாங்க. அவங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் பக்காவா செஞ்சு அந்த காரியத்தில் மிகப்பெரிய வல்லமை அற்புதமான முறையில் அமைப்பாங்க. அதுவே அந்த செவ்வாய் அவங்களுடைய ஜாதகத்துல 6, 8, 12 கர்ணநாதன் மறைஞ்சிட்டாரப்பா. அட உன்னை காப்பாத்துறவனப்பா, உனக்கு ஊருக்குள்ள ஒருத்த கடன் கொடுக்கிறவன். நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு ஊருக்குள்ள ஒருத்த கடன் கொடுக்கிறவன், உங்களுடைய கஷ்ட நஷ்டத்துல பங்கு பெறவன், அவன் செத்து போயிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? செத்து போயிட்டான்னு அழுகத்தான் முடியும். அப்ப கர்ணநாதன் நம்மளுக்கு முதல்ல மறையாம இருக்குதான்னு பாத்துக்கணும். முதல்ல கர்ணநாதன் மறைஞ்சிட்டா நீங்க கர்ணநாதனை இயக்கி நீங்க பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியும்னால கனவுல கூட காணவே கூடாது. அப்ப கர்ணநாதன் நம்மளுக்கு ஜாதகத்துல 6, 8, 12 மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சிட்டா அந்த கர்ணநாதனோட வழிபாடுகளை அதிகப்படியாக நம்ம எடுக்கணும். எடுத்த உடனே டக்குன்னு ரீச் ஆயிட முடியாது. அப்ப இந்த கர்ணநாதனோட வழிபாடு அப்படிங்கிறது நாமக்கல் நரசிம்மர். அந்த நரசிம்மரை மாசம் என்ன மாசம் சொல்லியிருக்கிறேன்? சிம்மத்துல இருக்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மாசம். அது என்ன மாசம்? ஆவணி மாசம். எப்பயுமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தர்ம திரிகோணம்
அப்படின்னு என்ன, 1, 5, 9ங்கிறது ஒரு கடவுளுடைய ஒரு அமைப்பு ஸ்தானம். அப்ப ஒரு பரிகாரங்கள் நம்ம பேசும்பொழுது கூட இந்த 1லயோ 5லயோ 9லயோ வரக்கூடிய மாசங்கள், அதாவது நம்ம என்ன மாசம் சொல்றோமோ அந்த மாசத்துல, அதனுடைய 5வது மாசத்துல, அதனுடைய 9வது மாசத்துல என்னவோ அந்த மாசம்தான் போகணும். அப்பதான் கர்ணநாதன் உங்களுக்கு கெட்டே போயிருந்தாலும் நல்லா இருந்தாலும் அந்த கர்ணநாதனுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். இப்போ ஒண்ணும் இல்லை, பவகரணத்துக்கு சொன்னேன், அது ராசி அப்படிங்கிறது சிம்ம ராசின்னு சொல்லிட்டேன். சிம்ம ராசியோட மாசம் எது? ஆவணி மாசம். ஆவணி மாசம்னா அடுத்ததுக்கு 5வது மாசம் எது? ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. அப்ப ஆவணி மாசம், மார்கழி மாசம், அதுக்கு அடுத்தது என்ன மாசம்? மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை. அப்ப பவகரணத்துல பிறந்தவங்க உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் நீசம் ஆயிட்டாலும் சரி, செவ்வாய் வக்ரமாயிட்டாலும் சரி, செவ்வாய் 6, 8, 12 மறைஞ்சிட்டாலும் நீங்க நாமக்கல் நரசிம்மரை வழிபடணும்னா எப்ப போகணும்? ஆவணி மாசம், மார்கழி மாசம், சித்திரை மாசம். எப்ப போகணும்? அந்த பவகரணம் வர்றப்ப போகணும். இந்த டைம்ல போய் நாமக்கல் நரசிம்மரை வழிபட்டா மட்டும்தான் உங்களுடைய கர்ணநாதன் முழுசா ஆக்டிவேஷன் ஆவார். நல்லா புரிஞ்சுக்கணும். அது இல்லாம ஒரு ஒரு கர்ணத்துடைய அந்த ஸ்பீடு, ஒரு கர்ணத்துடைய மீறி போனா ஒரு 11 மணி நேரம் 11.5 மணி நேரம் தான் ஒரு கர்ணத்துடைய செயல்பாடுகளே இருக்கும். ஏன்னா நான் திதியில பாதி தான் கர்ணம் சொல்லிக்கிறேன். அப்ப என்னன்னா ஒரு குறைஞ்சது ஒரு கர்ணம் ஸ்டார்ட் ஆகி மினிமம் ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ள நம்ம கர்ணனோட வழிபாடை நம்ம பண்ணிடணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த கர்ணமே இருந்தாலுமே அந்த கர்ணநாதனுடைய வழிபாடுகளை அந்த பிறகு அந்த கர்ணநாதனோட டைம் உங்களுக்கு தெரியும், பஞ்சாங்கத்துல செல்லுல கூட பார்த்தா தெரியும். அப்ப அந்த டைம்ல அந்த கர்ணநாதனோட கோயிலுக்கு அந்த கர்ணம் ஸ்டார்ட் ஆகி மினிமம் ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள அந்த தெய்வத்தை போய் நீங்க வழிபட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கர்ணநாதனோட வழிபாடு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். சரி, இது கோவில் வழிபாடு. சரி, வேற என்ன பண்ணலாம்? பவகரணத்துல பிறந்தவங்க அதனுடைய அதிபதி யாருன்னு சொல்லிக்கிறேன்? செவ்வாய்னு சொல்லிக்கிறேன். அப்ப அன்றாட வாழ்க்கைக்கு அவங்க என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பரிகாரங்கள் பண்ணலாம்? இது அந்த நான் சொல்லக்கூடிய, நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த கர்ணநாதன் உண்டான மாசம் என்ன மாசமோ அந்த மாசத்தினுடைய மாசமும் அதனுடைய 5வது மாசமும் அதனுடைய 9வது மாசமும் அந்த கரணம் வரக்கூடிய நேரத்தில் குறைந்தது கரணம் ஆரம்பித்து 5 மணி நேரத்திற்குள் அந்த கோயில் வழிபாடுகளை செஞ்சா மட்டும்தான் கர்ணநாதனோட வழிபாடு பலிக்குமே தவிர நீங்க கண்ட நாள்ல போனீங்கன்னா பலிக்கவே பலிக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம ஓப்பன் டாக்ல தான் அதை பேசி பேசுறோம். அப்ப இது கடவுளோட வழிபாடு. சராசரி என்ன பண்ண முடியும்? பவகரணத்தில் பிறந்தவங்க உங்களுடைய கர்ணநாதன் செவ்வாய் 6, 8, 12 மறைஞ்சு போச்சு. செவ்வாய்ங்கிறது யாரு? உடல் ரீதியான உயிர் ரீதியான உறவுக்கு யாரு காரகன்? சகோதரன். அப்ப சகோதரனுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதாவது அவன் நல்லவனோ அல்ல கெட்டவனோ சகோதர ஸ்தானத்திற்கு உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்தா அந்த பவகரணத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் கர்ணநாதனுடைய ஆக்டிவேஷன் அற்புதமாக இருக்கும். சரி, பவகரணத்துடைய மிருகம் என்ன சொல்லிக்கிறேன்? சிங்கம். ஊருக்குள்ள எங்க சர்க்கஸ் போட்டாலும் போங்க, சிரிக்காதீங்க. எங்க சர்க்கஸ் போட்டாலும் அந்த சர்க்கஸை போய் அந்த சிங்கத்தை வச்சுக்கிட்டு மாஸ்டர் ரிங்க வச்சுட்டு காட்டுவாப்ல, அந்த சர்க்கஸை பாருங்க. அதே மாதிரி எங்கே மிருக காட்சி சாலைக்கு போனீங்கன்னா சிங்கம் இருந்ததுன்னா அதை போய் பாருங்க. முடிஞ்சா அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த சிங்கத்துடைய பாதுகாவலர்களுக்கு அந்த சிங்கத்துக்கு என்ன உணவு தேவை, இது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த சிங்கத்துக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க உதவி பண்ணிட்டு வாங்க. இது சூப்பரா இருக்கும். இல்ல நீங்க காலையில எந்திரிச்சுட்டு உங்களுடைய கர்ணநாதனுடைய விலங்குகளே முழிக்கணும். செல்போன்ல சிங்கத்துடைய படத்தை வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சா டக்குன்னு செல் ஆன் பண்ணாவே தெரியும். அது இல்லாமல் ஒரு நாளைக்கு செல் அடிக்கிறப்ப செல் ஆஃப் பண்ணிட்டு இப்படின்னு பார்த்தாவே சிங்கம் தெரிஞ்சுட்டே இருக்கும். அப்பனுடைய கர்ணநாதனுடைய விலங்குகளை நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவேஷன் பண்ண அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இது எதுக்கு? பவ கரணத்துக்கு. 2வது கரணம் என்ன கரணம்? பவம், பாலவ கரணம். அப்ப பாலவ கரணம் அப்படின்னா இந்த கரணத்துடைய விலங்கு யாரு? புலி.
இந்த பாலவ கரணத்துக்கிட்ட இருக்க பிற நண்பர்கிட்ட யோசிச்சு பேசணும். புலி என்ன பண்ணும்? நின்று பதுங்கி அடிக்கும். இந்த பாலவ கரணத்திட்ட யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட அவங்களோட கேரக்டர் வாய்ஸ்ல நின்று ஒரு காரியத்தை யோசனை பல முறைக்கு நிறைய முறை யோசனை பண்ணி அந்த காரியத்தை செய்வாங்க. புத்தியோடைய கூர்மை கொஞ்சம் பாலவ கரணத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். நல்ல படிப்பு அறிவு அருமையா இருக்கும். படிப்புல நல்ல டேலண்ட் பர்சனா வருவாங்க. எந்த படிச்சாலும் அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு புத்தி கூர்மை இருக்கும். யாராச்சும் பாலவ கரணத்துல இருக்கிறீங்களா? சிவாதண்டி ஒரு நிமிஷம். இந்த பாலவ கரணத்துல பிறந்தவங்க நின்று ஒரு விஷயத்தை செயல்படும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி செய்வாங்கன்னு சொன்னேன். இல்ல அதுல அப்படி செய்வாங்களா? ஒரு புத்தி கூர்மை இருக்குன்னு சொன்னேன். அப்படி இருக்குமா இருக்காதா? இருக்குங்க ஐயா, உண்மை உண்மை. ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுல 18 வயசுல இருந்தே ஜோதிடத்தின் மீது ஒரு அளப்பெரிய ஒரு ஆர்வம். இதுல என்ன இருக்கு, இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு 3 வருஷமா முயற்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நானே ஒரு ஜோதிடர் ஆகிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால உண்மைதாங்க ஐயா, ஒரு ஆழ்ந்த அறிவு, ஒரு கூர்மையான ஒரு அறிவு இருக்குங்க ஐயா, வேலை செய்யுதுங்க. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் யோசனை பண்ணி தான் செய்வீங்களா, இல்ல எடுத்தான் கவுத்தான்னு செஞ்சிருவீங்களா? யோசனை பண்ணி தாங்க ஐயா செய்வேன். ரைட், இதுதான் உண்மை. ஏன்னா பாலவகரணத்துடைய விலங்கு அப்படின்னா புலி. புலி வந்து ஒரு மான் வரும், அப்படியே பார்த்தீங்கன்னா பூனை மாதிரி சுருண்டு படுத்து அது பக்கமா வர்றப்ப அது கரெக்டா தாவனா அந்த இடத்துக்கு போய் பிடிக்கிற மாதிரி இருக்குந்தா தான் அந்த புலி அது வரைக்கும் பதுங்கி தான் நிற்கும். அப்ப பவகரணத்துக்கிட்ட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் யாரா இருந்தாலுமே கொஞ்சம் அறிவு, டேலண்ட், புத்தி கூர்மை, நாலேஜ் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த பாலவகரணத்துடைய மிருகம் அப்படின்னா நம்ம சொல்லிக்கிறோம், என்ன சொல்லிக்கிறோம்? புலின்னு சொல்லிக்கிறோம். இந்த பாலவகரத்துடைய விலங்கு இது சொல்லிட்டோம். கிரகம், பாலவகரணத்துடைய கிரகம் யாருன்னா ராகு பகவான். பாலவகரணத்துடைய ராகு பகவான். அதனுடைய தெய்வம் அப்படின்னா, பாலவகரணத்துக்கு தெய்வம் அப்படின்னா நம்ம ஐயப்பன் தான். ஐயப்பன். அப்ப இந்த பாலவகரணத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா கம்பல்சரி வருஷத்துல ஒரு தடவைனாச்சு மாலை போட்டுக்கிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போய் ஆகணும். போனாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அடுத்து இந்த பாலவகரணத்துடைய ராசி அப்படின்னா அது ரிஷப ராசி தான். அப்ப ரிஷப ராசிங்கிறது என்ன மாசம்? வைகாசி மாசம். அப்ப இந்த பாலவகரணத்தில் இருக்கிறவங்க ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம போய் வழிபாடு பண்ணுனா நம்மளுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும்னா கொடுக்கும். அது எப்ப போகணும்? வைகாசி மாசம் போகணும். அதனுடைய 5வது மாசம், அதனுடைய 9வது மாசம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல சரியா அவங்களுக்கு பாலவகரணம் வரும் பொழுது ஒன்னு ஐயப்பன் கோயில்ல இருக்கணும், இல்லைன்னா பாலவகரணங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மாலை போடணும். 2 விஷயம்தான். ஒன்னு மாலை போடணும், இல்லைன்னா அந்த பாலவகரணம் வரத ஐயப்பன் மலையில் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பாலவகரணத்துடைய கர்ணநாதனோட வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதுவே பாலகரணத்துடைய அதிபதியான ராகு பகவான் அவங்களுடைய ஜாதகத்துல 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த வழிபாடுகள் ஒரு முறையெல்லாம் போனா பலிக்கவே பலிக்காது. அப்ப இந்த 6, 8, 12 பாலவகரணத்துல பிறந்தவங்களுக்கு ராகு மறைஞ்சிட்டா வருஷத்துல ஒரு 3 தடவை நாச்சு. நான் சொன்ன மாசத்துலதான். நல்லா புரிஞ்சுக்க. எப்பயுமே நம்ம போறப்ப நம்மளுக்கு என்ன பேஷண்ட் வியாதிக்கு போறோமோ அந்த டாக்டர் அங்க நீ இருக்கணும். டாக்டர் இருக்கிறப்ப போனா டாக்டர் ஊசி போடுவாரு, டாக்டர் இல்லாத போனப்ப கம்பவுண்டர் தான் ஊசி போடுவாரு. கம்பவுண்டர் போடுறதுக்கும் டாக்டர் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்ப ராகு பகவான நம்ம பாலவகரணத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும்னா இப்படித்தான் பண்ணி ஆகணும். சரி, இவங்க என்ன பண்ணலாம்? சரி, கடவுள் வழிபாடுகளை நம்ம சொல்லிட்டோம். அப்ப இயற்கையா அன்றாட வழிபாடுகள் என்ன பண்ணலாம்? அவங்க இயற்கையா ராகு பகவான் முதல்ல பாம்பு புத்துன்னு நம்ம சொல்லிக்கிறோம். பாம்பு புத்துக்கு இவங்க முடிஞ்ச அளவுக்கு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம். பாம்பு புத்துக்கு காவு கொடுக்கலாம். காவு கொடுக்குன்னா ரத்த காவு கொடுக்கறது, ஒரு ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, இதையெல்லாம் அவங்க சிறப்பாக பண்ணலாம். ராகுனா யாரும் சொல்லிக்கிறோம்? தாத்தா, தாத்தா பாட்டி, அதாவது அப்பாவுடைய அம்மா அப்பா வகையில அவங்கள எந்த அளவுக்கு சந்தோஷமா வயசான காலத்துல இந்த பாலவகரணத்துல பிறந்தவங்க தன்னுடைய தாத்தாவையும்
அதாவது அப்பா வழி தாத்தாவையும் அம்மாவையும் வச்சு அவங்கள கூட பராமரிப்பி அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாவே இந்த பாலவ கரணத்துல பிறந்தவங்க முழுமையா மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவாங்க. புரியுதுல நான் பேசுறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க யூடியூப்லயே எதை பார்த்ததுனாலும் இந்த மேட்ரு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா நம்ம ஜோதிட ரீதியா நம்ம பார்க்குற கிளைண்ட்டுக்கு இதைத்தான் அவங்களோட வழிபாடுகளை சொல்லி ஜெயிக்க வச்சுட்டு இருக்கிறோம். நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. சரி, பவம் பாலவம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது கௌளவ கரணம். இப்ப கௌளவ கரணம் அப்படின்னா அந்த கௌளவ கரணத்துடைய விலங்கு அப்படின்னா அது பன்றி. கௌளவ கரணத்துடைய விலங்கு அப்படிங்கிறது பன்றி. அந்த கிரகத்துடைய அந்த கௌளவ கரணத்துடைய நவ கிரகங்களுக்கு உண்டான தெய்வம் அப்படின்னா சனி பகவான். அப்ப இந்த கௌளவ கரணத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சனி நீசமாயிட்டாலும் சரி, சனி அஸ்தமனம் அதாவது 6, 8, 12 மறைஞ்சிட்டாலுமே இந்த கௌளவ கரணத்துக்கு உண்டான செயல்பாடுகள் சிறப்பான இந்த வழிபாடுகள் முன்னேற்றத்தை கொடுக்காது. கொஞ்சம் இந்த கர்ணநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்ப முழுமையா அவங்க அதிகமா ஆக்டிவேஷன் பண்ணணும். அந்த கர்ணநாதனோட வழிபாடை தொடர்ந்து போகணும். வருஷத்துக்கு ஒரு 3 டைம்னாச்சும் போயிட்டே இருக்கணும். இந்த 6, 8, 12 முடிஞ்ச கிட்டத்தட்ட இந்த 3 மாசம் கம்பல்சரி போகணும். முடிஞ்சா மாசம் கூட போங்க. என்ன பொறுத்தளவுக்கு இந்த 6, 8, 12 மறைஞ்சவங்க, நீசமானவங்க, அஸ்தமானவங்க எல்லாமே அந்த கருணாதனுடைய கோயிலுக்கு நீங்க அந்த கர்ணன் வரக்கூடிய கர்ணம் வரக்கூடிய அந்த கர்ணத்தன்னைக்கு முதல் ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள அந்த கருணாதனோட வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அப்ப இந்த பாலவ கர்ணத்துடைய அதாவது கௌளவ கர்ணத்துடைய வீடு எந்த வீடுனா மகர ராசி தான் இதனுடைய வீடு. மகரம்னா என்ன மாசம்? மார்கழி தை மாசம். அப்ப இந்த கௌளவ கரணத்துல பிறந்தவங்க உங்களோட கருணாதனோட வழிபாடுகளை ஆக்டிவேஷன் பண்ணணும்னா 6, 8, 12 மறையாதவங்க, நான் சொல்றது மறைஞ்சவங்கன்னு ஒரு டாபிக் வச்சுக்கோங்க, மறையாதவங்கன்னு ஒண்ணு வச்சுக்கோங்க. நல்லா அதாவது இன்னும் கூட சிம்பிளா புரியுறமான்னா ஒண்ணு இல்லப்பா, உங்களுடைய கருணாதன் நல்லா இருக்கிறார். நல்லா இருக்கிறாருன்னா 6, 8, 12 மறையில நல்லா ஆட்சி உச்சத்தோடு இருக்காரு, இது நல்லா இருக்காரு. கெட்டு போயிட்டாருன்னு என்ன, 6, 8, 12 மறைஞ்சிட்டாரு, நீசமாயிட்டாரு, இதுதான் நல்லா அலைங்கிறது. அப்ப நல்லா இருக்கிறவங்க வருஷத்துல 3 டைம் போனா போதும். இந்த கெட்டு போனவங்க இருக்காங்கல்ல அவங்க மாசமே அந்த கரணம் வரக்கூடிய நாள்ல முதல் ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள அந்த கருணாதனோட வழிபாடுகள் எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்ப சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கணும்னா நல்லா இருக்கிறவங்க எப்ப போகணும்? தை மாசம், மாசி பங்குனி சித்திரை வைகாசி மாசம், வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி மாசம், இந்த 3 மாதத்தில் கௌளவ கரணம் வரக்கூடிய நேரத்துல முதல் ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள அந்த கருணாதனுடைய வழிபாடு யாரு? பூவராக பெருமாள். அப்ப அந்த பூவராக பெருமாளுடைய வழிபாடுகளை எடுத்து பண்ணுனா மிகப்பெரிய வளர்ச்சியை அவங்க கொடுப்பாங்க. கர்ணநாதன் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கர்ணன் தப்பினால் மரணம்ட்டோம். அப்ப உங்களுடைய மரணத்துக்கு சமமான கண்டங்கள் நடந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்திகள் ஏதாவது கெட்டு போய் நிறைய சிக்கல்களை மாட்டி முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த டைம்ல ஒண்ணு இல்ல, கௌளவ கரணத்தில் பிறந்தவங்களுக்கு சனிதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு 7 சனி வருதப்பா, கௌளவ கரணத்தில் பிறந்தவங்களுக்கு 7 சனி, அஷ்டமச்சனி, விரைச்சனி, கண்டச்சனி, 7 சனி, எல்லா சனி வருது. இந்த கருணநாதனோட வழிபாடுகளை நீ சனீஸ்வரனை போய் பார்க்கறத விட இந்த கருணநாதனோட வழிபாடுகளை இந்த தெய்வத்தை நான் சொல்லக்கூடிய டைம்ல போய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த அதனுடைய விலங்கு என்ன சொல்லிக்கிறேன்? பன்றின்னு சொல்லிக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சராசரி பன்றிக்கு உணவு தானியங்களை பண்ணலாம். யாராச்சும் பண்ணி மேய்க்கிறவங்க நிறைய இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் அந்த பன்றிக்கு தேவையான உணவுகளை தானமா செய்யலாம். குறிப்பா என்ன சொல்லலாம்? பன்னிக்கறி சாப்பிடாம இருக்கிற வரைக்கும் அவனுக்கு யோகம். தன்னுடைய எப்பயுமே ஒரு நம்ம ஒண்ணு இல்ல, நம்மளுக்கு ஒரு உதவி செய்யறோம்னு நம்மளே கத்தி எடுத்து குத்தலாமா?
குத்துனா யாருக்கு நட்டம்? நம்மளுக்கு தான் நட்டம். அதே தான் நான் சொல்றேன். நான் இது தன்னுடைய மிருகத்தை இப்போ ஒரு கோழியெல்லாம் இருக்குது, கோழி அடிச்சு தான் சாப்பிட போவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. நான் சொல்றது என்னன்னா, சாப்பிட்றது சாப்பிடாத விஷயத்தை பத்தி நான் பேசல, நடைமுறை வாழ்க்கையை நம்ம பேசலாம். நம்மளுக்கு ஒருத்தர் உதவி பண்றவனை போய் நம்மளா கத்தி எடுத்து குத்தி கொண்டுட்டோம்னா நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையில்ல. அப்ப நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த விலங்கான பன்றியே அந்த மாமிசத்தை அவங்க எடுத்து சாப்பிடாத வரைக்கும் அவங்களுக்கு யோகமா இருக்கும். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, கௌரவ கரணம். அதுக்கு அடுத்து என்ன கரணம்? தைத்துளை கரணம். தைத்துளை கரணம்னா முதல்ல அந்த தைத்துளைனாவே அந்த கழுதை தான். அப்ப இந்த தைத்துளை கரணத்துல பிறந்தவங்க நல்லா உழைப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்க. நல்லா, அதாவது கழுதை பொதி சுமக்கிறம்மன் கேள்விப்பட்டிருக்கணும்ல, அது மாதிரி தாம் பொழைக்கிறதுக்காக எந்தெந்த விதத்துல நம்ம பொழைக்க கத்துக்கணுமோ அந்தந்த விஷயத்துல அந்த பணம் சேர்க்கறதுக்கு. ஏமா சிரிக்கிறீங்க? யாராவது தைத்துளை கரணத்தில் இருக்கிறீங்களா? தைத்துளை கரணத்துல பிறகு தாம் பொழைக்கிறதுக்காக எப்படி எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுடைய அறிவை எப்படி எப்படி கவட்ட கவட்டையா பிரிக்கணுமோ அந்த அளவுக்கு பிரிச்சு அவங்களுக்கு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, அவங்களுக்கு மட்டும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்துரும். அதுக்கு பேரு நம்ம பன்றி தான். அப்ப இவங்க, அதாவது கழுதை, இந்த கழுதைங்க எப்படி நமக்கு தெரியும்? பொதி சுமக்கிற மாதிரி சுமக்கும். அதுக்கு தெய்வம் அப்படின்னாவே முதல்ல சேஷ்டா தேவி தான். தைத்துளை கரணத்துல பிறக்கிறவங்களுக்கு சேஷ்டா தேவி தான் தெய்வம். அப்ப கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா யாரு? சுக்கிரன். அப்ப உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கணும். சப்போஸ் சுக்கிரன் கெட்டு போச்சப்பா, இந்த தைத்துளை கரணத்துல பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் சுக்கிரன் கெட்டு போயிருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப பெண்களால பிரச்சனை, பெண்களால அசிங்கம், வண்டி வாகனம் சார்ந்த விபத்துகள், இது எல்லாமே அதிகமா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்ப இவங்களுக்கு இந்த சேஷ்டா தேவிங்கிற தெய்வத்தை இந்த கரணம் வரக்கூடிய நாள்ல போய் அவங்க வழிபட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துல மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை காத்துக்கிட்டு இருக்கும். இது தெய்வம் சம்பந்தப்பட்ட வழிபாடு. அப்ப இவங்க நார்மலா என்ன பண்ணலாம்? ஒரு இயற்கையா சராசரி டெய்லி நான் பண்ணணும் எதாவது பண்ணலாம் அப்படின்னா, சுக்கிரன்னா யாரு? முதல்ல இந்த கரணத்துல பிறந்தவங்க, தைத்துளை கரணத்துல பிறந்தவங்க தன்னுடைய சம்சாரத்தை ஒழுங்கா சந்தோஷமா வச்சிருந்தானாவே அவன் ஜெயிச்சிருவான். எல்லாருமே சந்தோஷமா வச்சிருந்தா ஜெயிச்சிருவாங்க, அது வேற. இந்த தைத்துளை கரணத்துல பிறந்தவங்க தன்னுடைய மனைவியை எந்த அளவுக்கு ஒரு ஒரு அன்போட, ஒரு பண்போட, ஒரு பாசத்தோட வச்சிருந்தா ஜெயிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரனாவே பெண்கள், பெண்களை அவங்க வணங்கக்கூடிய தன்மைக்கு வந்துடணும். வேற ஆபாசமான ஒரு எண்ணங்கள்லயோ வேற தவறான எண்ணங்கள்லயோ இந்த கரணத்துல பிறந்தவங்க பார்க்காம இருந்தாவே மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது கரசை கர்ணம். இந்த கரசை கர்ணம் அப்படின்னா, கரசைனா என்ன? முதல்ல யானைன்னு அர்த்தம். கரசைனா யானைன்னு அர்த்தம். இந்த கரசை கர்ணத்துடைய அந்த அதுக்குண்டான ராசி அப்படின்னா அது தனுசு ராசி தான். அப்ப இந்த கரசை கர்ணம் அப்படின்னா அந்த கர்ணத்துடைய கேரக்டர் என்னவோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. இந்த கரச கர்ணத்துல பிறந்தவன் யானைனா எப்படி தெரியும் நம்மளுக்கு? யானைனா பார்த்தா உருவத்துல பெருசா இருக்கும், ஆனா எதை சொன்னாலும் அதை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலையில கொடுக்கும். அதுக்குண்டான தெய்வம் அப்படின்னா நவகிரகங்கள்ல சந்திர பகவான். அப்ப இந்த கர்ணத்துல பிறக்கிறவங்க, கரசை கர்ணத்துல பிறக்கிறவங்க, சந்திரன் உங்களுடைய ஜாதகத்துல இந்த 6, 8, 12 மறையாம இருந்துட்டாவே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சரி, அப்படி மறைஞ்சிருச்சு. அப்ப இப்படி மறைஞ்சவங்க மாசமே இந்த கரசை கர்ணம் வரக்கூடிய இந்த 5 மணி நேரத்துக்குள்ள பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த விநாயக பெருமான அதிக அளவுக்கு வழிபாடுகள் பண்ணும் பொழுது, ஒரே நிமிஷம், அண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா, வணக்கங்கண்ணா. அண்ணா இல்லைண்ணா, இன்னொரு 1 மணி நேரம் இருக்குங்கண்ணா. நான் முடிச்சுட்டு கூப்பிட்டீங்களாண்ணா?
சரி சரி சரிங்கண்ணா சரிம்மா. சரிங்க. எம்எல்ஏ அவரு போனர்ல முடிஞ்சிருச்சான்னு கேட்கறாரு. சரி, இப்போ நம்ம கர்ச கரணத்தை பத்தி பேசணும். இந்த கரணத்துடைய அதிபதி அப்படின்னாவே நம்ம நவகிரகங்கள்ல வந்து சந்திர பகவான், விலங்குகள் அப்படின்னா யானை, அதனுடைய தெய்வம் அப்படின்னாவே நம்ம பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகரோட வழிபாடு தான். அப்ப உங்களுடைய ஜாதகத்துல இந்த சந்திரனானது 6, 8, 12 மறைஞ்சு போயிருச்சு அப்படின்னாவே இந்த கருணாகரோட வழிபாடுகள் கொஞ்சம் உங்களுக்கு பலம் இல்லாம தான் இருக்கும். அப்ப அந்த இதை ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை முழுமையா செயல்படுத்திட்டே இருக்கணும். சும்மா ஒருத்தனை நோண்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து என்ன நோண்டுறான்னு திரும்பி பார்ப்பான். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த விலங்கு யாரு? யானை. யானைகிட்ட எங்க போனாலும் ஆசீர்வாதம் வாங்கணும். யானைக்கு எங்க போனாலும் தீனி கொடுக்கணும். யானையோட படத்தை நம்ம செல்போன்ல எடுத்து வச்சுக்கலாம். விநாயகருக்கு டெய்லி காலையில எந்திரிச்சா ஒரு தண்ணி ஊத்தலாம். விநாயகரோட வழிபாடுகளை அதிகமா மேற்கொள்ளலாம். இப்படி எல்லாம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும். இப்ப நல்லா இருக்கிறவங்க நார்மலாவே சொல்றேன், இப்ப இந்த கர்சகரணத்துல பிறந்தவங்க உங்களுக்கு இந்த மாசம் சொல்லிட்டேன். என்ன மாசம்? மார்கழி மாசம், தனுசு ராசின்னு சொல்லிட்டேன். மார்கழி மாசம், சித்திரை மாசம், அடுத்தது ஆவணி மாசம். இந்த மாசம் வரக்கூடிய இந்த கர்சை கரணத்தோடைய நேரத்துல நீங்க பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகரை வந்து எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த நேரத்தில் போனாலும் ஜெயிக்க முடியாது. ஒரு பக்கம் போனோம்னா ஒருத்தர் ஜெயிக்கணும்னா நேரம் காலம் பார்த்து அடிச்சா தான் ஜெயிக்க முடியும். அப்ப இந்த நேரத்துல போய் இந்த கருணாகரனை வழிபட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். சரி, கரசைக்கு அடுத்தது யாரு? வனிசை. இந்த வனிசை கரணத்துடைய முதல்ல விலங்கு என்ன அப்படின்னா காளமாடு. தெய்வம் அப்படின்னா திருமலப்பாடியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரர், நந்தீஸ்வரர்னு பேரு. அதனாலதான் சொல்லுவாங்க. அதாவது அந்த கோயிலுடைய ஹைலைட் என்னன்னா நந்தி பகவான் வந்து இந்த காளமாடு வந்து சிவனுக்கு கல்யாணம் பண்ண இடம். காளமாடு தன்னுடைய ஆசானாகிய சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வச்ச இடம் தான் திருமலப்பாடி. அதனாலதான் திருமணம் ஆகாதவங்க எல்லாமே இந்த திருமலப்பாடிக்கு இந்த டைம்ல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது. அப்ப வனிசை கரணத்துல பிறந்தவங்க உங்களுடைய தெய்வம் அப்படின்னா காளமாடு, நவகிரகங்கள்ல சூரியன், தெய்வம் திருமலப்பாடி நந்தீஸ்வரர். அப்ப நீங்க மாசத்தை சொல்லியிருக்கிறேன். அப்ப உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் மறைஞ்சு போகாம இருக்குதான்னு பார்க்கணும். எப்பயுமே நம்மளுடைய கர்ணநாதன் மறையக்கூடாதப்பா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கர்ணநாதனோட ஆக்டிவேஷன் பண்றேன்னு சும்மாவெல்லாம் பண்ண முடியாது. கர்ணநாதன் மறைஞ்சு போயிட்டானா எப்படி ஆக்டிவேஷன் பண்றது? தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். வருஷத்துல 12 மாசத்துல ஒரு போயிட்டே இருக்கணும். 12 டைம்னாச்சும் போகணும். நல்லா இருந்ததுன்னா நீங்க நான் சொல்லக்கூடிய மாசத்துல சொல்ற நாள்ல நான் சொல்றது மறைஞ்சாலுமே கூட கர்ணநாதன் மறைஞ்சிட்டா நான் சொல்லக்கூடிய மாசத்துல சொல்லக்கூடிய அந்த கர்ணம் வரக்கூடிய நேரத்துல கரெக்டா அந்த முதல் வரக்கூடிய 5 மணி நேரத்துக்குள்ள உங்களோட கர்ணநாதனை பார்த்தீங்கன்னா தான் உன்னை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது. சும்மா நீங்க கண்ட நேரத்தில் கர்ணநாதனோட கோயிலுக்கு போறேன்ட்டு கர்ணம் வந்துகிட்டே இருக்கும். திதியில 2 கர்ணம் எப்படி இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு வரும். ஒரு 6 தடவை 5 தடவை கூட வரும். எல்லா நாளும் மூலம் ஜெயிச்சிட முடியுமா? அப்படி எல்லாமே போகக்கூடாது. நீ வளர்புறையில பிறந்திருக்கிறியா, தேய்புறையில பிறந்திருக்கிறியா? வளர்புறையில பிறந்திருந்த அப்படின்னா வளர்புறையில அந்த பிறந்த திதியிலேயே முதல்ல வரக்கூடிய அந்த கர்ணனால தேர்ந்தெடுத்து தான் போகணும். நிறைய இதுல வேலை இருக்குது. சும்மா கர்ணனால சும்மாவெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ண முடியாது. அது நிறைய இதுக்கு ஒரு ஃபார்மட்டே இருக்கு. சரி, வனிசைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா பத்திரை கரணம். உதாரணத்துக்கு நானே ஒரு சில விஷயம் சொல்றேன். நான் வந்து பத்திரகரணம் தான். பத்திரகரணம். சரி, பத்திரகரணத்துக்கு முதல்ல விலங்கு அப்படின்னா என்ன? கோழி. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப கோழினா கிரகங்கள்ல என்ன அப்படின்னா
கேது பகவான். தெய்வம் யாரு? நம்முடைய திருச்செந்தூர் சுப்பிரமணிய பகவான். அப்ப நான் பத்திரகரணம், என்னுடைய தெய்வம் அப்படிங்கிறது திருச்செந்தூர் சுப்பிரமணியர். நம்ம என்னைக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணியரை பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுதான் உண்மை. அதுல என்ன ஒரு விஷயம்னா, உங்களுடைய ஜாதகத்துல கேது பகவான் 6, 8, 12 மறையாம இருக்கணும், நீசமாகாம இருக்கணும். அப்ப நீசமானவங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். என்ன பண்ணலாம்? திருச்செந்தூர் மாசம் மாசம் போகணும். 6, 8, 12 மறைஞ்சிட்டாலும் மாசம் மாசம் போகணும். எப்ப போகணும்? அந்த பத்திரக்கரணம் வரக்கூடிய நாள்ல. அது எப்ப வரும் பத்திரக்கரணம்? கரெக்டா வளர்பிறையில பிறந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் பத்திரக்கரணமே வரும். அப்ப பௌர்ணமியில வரக்கூடிய நாள்ல அந்த பத்திரக்கரணம் வரக்கூடிய ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள நம்முடைய கர்ணநாதனுடைய தெய்வத்தை நம்ம வழிபட்டோம்னா அந்த காரியத்துல நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? எல்லா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம திருச்செந்தூர்ல இருப்போம். ஏன் அப்படின்னா, ஜெயிக்கிறதுக்குள்ள நம்ம காப்பாத்துறாரு அவரு தான்ப்பா. நம்ம குலதெய்வத்துக்கு அப்புறம் நம்மளை காப்பாத்துறது நம்ம திருச்செந்தூர் முருகன் தான். என்னங்க ஐயா? அதுதாங்க ஐயா நம்முடைய கர்ணநாதனை இயக்கணும். எப்படி இயக்க முடியும்? சரி, பத்திர கர்ணத்துடைய விலங்கு கோழி தான்ப்பா. எனக்கு உண்டான மிருக கோழி தான். அது காப்பாற்றக்கூடிய தெய்வம் தான், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விலங்கு. நான் போய் அதாவது நிறைய சாப்பிட்றாங்க, நான் சாப்பிட்றவங்கள தப்பு சொல்ல கிடையாது. எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணு முட்டை விடுற வார்த்தை வந்து நான் டெய்லி எனக்கு ஒரே நாளில் அடுத்தோம்னா 100 முட்டை ஒன்னா கிடைக்குன்னு பிடிச்சி கழுத்து போட்டு அடிச்சிட்டேன்னா கடைசியில் என்ன ஆகும்? அந்த முட்டை தேடுற வரைக்கும் தங்கம் இருக்கு, அதுக்கப்புறம் முட்டையும் இருக்காது, கோழியும் இருக்காது, வாத்தும் எதுவுமே இருக்காது. அப்ப நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த பத்திரக்கரணத்துல பிறந்தவங்க இந்த கோழி அப்படிங்கக்கூடிய சில்லி சாப்பிட்றது, நாட்டுக்கோழி சாப்பிட்றது, நாட்டுக்கோழி குருமா சாப்பிட்றது, இது எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம். நான் வந்து சாப்பிட வேணாங்கிறது உங்களோட பாணி. இது எல்லாமே சாப்பிடாம இருந்தா நல்லதுங்கிற விஷயத்தை தான் நான் சொல்றேன். சாப்பிட வேணான்னு ஐதீகத்தில் இல்லை, நான் சாப்பிட வேணாம், உங்களோட வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்றேன். அப்ப இந்த பத்திரகரணத்துக்கு உண்டான மாசம் என்ன மாசம்? கும்பராசியோடைய மாசம். அப்ப மார்கழி, தை, மாசி மாசம். அவங்க எப்ப போனா ஒண்ணு இல்ல, நல்லா இருக்குதப்பா. இந்த பத்திரகரணத்துடைய கிரகம் கேது பகவான் உங்களுடைய ஜாதகத்துல சூப்பரா இருக்குது. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லா கர்ணத்துடைய மாசம் என்னவோ அந்த மாசத்துல உங்களுடைய கர்ணநாதன் உட்கார்ந்துருந்தானா மிகப்பெரிய கோடீஸ்வரன். நான் முதல்லயே என்னங்க ஐயா? என்னங்க? ம் ம் பத்திரகரணத்துல பாட்டுல பிறக்கிறவங்களுக்கு கேது, ரெண்டாவது பிறக்கக்கூடியது விஷ்டி அப்படின்னு ஒரு இருக்குது. அதாவது கர்ணத்திலேயே இந்த பத்திரகரணத்துல பிறக்கிறவங்களுக்கு முதல் 5:30 மணி 6, அதாவது முதல் 6 மணி நேரம் பத்திரை கரணம் நல்லா வரும். அடுத்த வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் அப்படின்னா அது விஷ்டி கர்ணம்னு பேர். ஐயா கர்ணத்துல, அதாவது இந்த பத்திர கர்ணத்திலேயே விஷ்டி கர்ணங்கிறது வந்து கொஞ்சம் மோசமான விஷயத்தை கொடுக்கறதுங்க. அதனுடைய சின்னம் அப்படின்றது தேளு. அப்ப தேளு என்ன பண்ணும்? கொட்டுங்கிறத விட தேள் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு உண்டான அந்த உணவுகளை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த தேள் வந்து அது இல்லாம தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு உறவுகளை வச்சுக்கிட்டாவே அந்த தேள் வந்து இறந்து போயிடும். ஒரு உயிரை உருவாக்குறதுக்கு அப்புறம் அந்த தேள் இறந்துடும். அப்ப நீங்க அதை விஷ்டிகரணமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். எப்ப எந்த பாட்டுல பிறந்தீங்கிறது இந்த பத்திரகரணத்துல இன்னும் ஒரு டேக் இருக்குது, அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அப்ப விஷ்டிங்க. அப்ப நம்முடைய ஜாதகத்துல கேது பகவான் நல்லா இருந்தவங்க கூட நீங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த மாசம் என்ன மாசம்? அதாவது மார்கழி, தை, மாசி மாசம், அடுத்தது மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாசம், ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி மாசம் வரக்கூடிய இந்த மாசத்துல சரியா பௌர்ணமி அன்னைக்கு தான் வரும், அதுல மாற்றமே இல்லை. பௌர்ணமி அன்னைக்கு அந்த திதி பத்திர கரணம் வரக்கூடிய அந்த முதல் ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள திருச்செந்தூர் முருகனை வழிபட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். 6ஆம் பாவத்தில் இருக்குதா, கடன் இருக்குதா, நோய் இருக்குதா, இங்க போங்க, கடனை கட்டி போடலாம், கண்டிப்பா நோய் குணமாயிரும்.
திருமணம் ஆகலையா, நேரா போங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க, கண்டிப்பா திருமணம் நிச்சயமா நடந்தே தீரும். நான் அது கண்டனத்திலே நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ற நேரத்துல, சொல்ற மாசத்துல, சொல்ற நேரத்துல போய் நின்னுங்க. திருமணம் ஆகலின்னு என்கிட்ட கேளுங்க. சரி, பத்திர கரணம். இல்ல, பத்திர கரணத்துக்கு மட்டும் தாங்க ஐயா ரெண்டு, மத்த கரணத்துக்கு எல்லாம் வராதுங்க. பத்திர கரணத்துக்கு மட்டும் தான் விஷ்டின்னு ஒரு கரணம் வருங்க ஐயா. சரி, பத்தரைக்கு அடுத்தது முதல்ல இப்ப நான் இது வரைக்கும் பத்தரை வரைக்கும் சொன்னேன் பாத்தீங்களா, இது வரைக்கும் வரக்கூடிய கரணங்கள் எல்லாமே சுபகரணம்னு பேரு, நல்ல கரணம்னு அர்த்தம். இனிமேல் வரக்கூடிய கரணம் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அந்த கரணம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் மோசமான கரணம்னு பேரு, அசுப கரணங்கள்னு பேரு. அதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய கர்ணநாதனுடைய கிரகம் என்ன கிரகமோ அந்த கிரகத்தை போலதான் அவருடைய குணாதிசயங்கள் இருக்கும். இப்ப நான் எடுத்தேன்னா பத்திர கரணத்தை பத்தி இப்ப நானே சொன்னேன்னா, கோழி தன்னுடைய குழந்தைகளுக்கு குஞ்சுகளை எப்படி உணவு சேர்த்து கொண்டு கொடுக்கும் அப்படி சொன்னா, நீயே ஆனவனை பத்தி புகழ்ந்துக்கிற அப்படி இப்படிமாங்க. ஒரு விஷயத்துக்கு சொல்றதுக்காக சொல்றோம், அதனால பத்திரையை விட்டுருவோம். இப்ப சகுனி கரணத்துக்கு போவோம். நம்ம இருக்கிறதுலயே ரொம்ப கவனமா ஒருத்தரோட டிராவல் பண்ணணும் அப்படின்னம்னா, இந்த சகுனி கரணத்தில் இருக்கவங்களோடைய பார்த்து டிராவல் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இவங்களெல்லாம் வச்சு ஒரு வேலையை துவங்கவே கூடாது. எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் இவங்களை வச்சு துவங்க கூடாது. துவங்கினா என்ன ஆகும், கரெக்டா இழுத்து முடிச்சு மூடிட்டு போயிடுவாங்க. ஒரு சகுனி கரணத்தில் பிறந்தவங்க பெரிய ஒரு மினிஸ்டர், ஐயா என்னுடைய ஆபீஸை திறந்து வைங்க, என்னுடைய கம்பெனி திறந்து வைங்க, நான் வந்து திறந்து வச்சுட்டு போனேன்னு வச்சுக்க, நம்ம ஜோசியர் நம்ம கிட்ட எல்லா ஜாதகம் வருமில்ல. நம்ம ஐயா நம்ம ஒருத்தர் விஷயத்த பார்க்கும் பொழுது நம்ம அதையெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஒருத்தர் வந்து இந்த இருக்கிறதுலயே அந்த சகுனி கரணம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம விஷயத்த பார்க்கணும். அப்ப அவங்க எல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை துவங்கினாங்கன்னா அந்த காரியத்துக்கு ஒரு டெட் எண்ட் வைக்கக்கூடிய ஒரு கர்ணத்துக்கு உண்டான, அது அவங்க நல்லவங்க தான், கர்ணநாதன் என்னவோ அதுதான்ப்பா இயங்கும். அப்ப இந்த சகுனி கர்ணத்துக்கு உண்டான மிருகம் அப்படின்னா காகம்தான். காகம் காகம் காக்காய் காக்காய் அப்படி சொன்னாதான் தெரியும். அதே மாதிரி இந்த சகுனிக்கு உண்டான மாசமும் கும்பத்துடைய மாசம்தான், அதாவது மாசி மாசம்தான். இதுக்கு உண்டான கிரகம் அப்படின்னா சனி பகவான். அப்ப இந்த சகுனி கரணத்துல பிறந்தவங்க உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் நீசமாயிட்டாரு, அஸ்தமனம் ஆயிட்டாரு, அதாவது 6, 8 12 மறைஞ்சு போயிட்டாரு. இப்படி எல்லாம் இருந்துருச்சுன்னா இந்த சகுனி கரணத்துல பிறந்தவங்க இந்த கர்ணநாதனோட வழிபாடுகளை எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாம் இந்த கர்ணநாதன் தூக்கி எல்லாம் கொடுத்துடவே மாட்டார். கர்ணநாதனுடைய காலிலேயே படுத்தே கிடக்கணும், அப்பத்தான் நீங்க ஜெயிக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும், மாசம் மாசம் இவங்க போகணும். எங்க போகணும், நம்ம திருநள்ளாறு பாலையா ஊருக்கு போகணும். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான். அப்ப திருநள்ளாறு சனீஸ் பகவான் இருக்கக்கூடிய மெயினா வந்து இவங்க நான் சொல்லக்கூடிய கும்பராசிக்கு உண்டான மாசம்னு சொல்லிக்கிறேன். மாசி மாசம், மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி மாசம், ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாசம், இந்த வரக்கூடிய இந்த 3 மாத காலகட்டங்களில் உங்களுடைய சகுனி கரணம் வரக்கூடிய நேரத்துல அந்த 5 மணி நேரத்துக்குள்ள நீங்க அந்த திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபட்டீங்கன்னா உங்களுடைய கர்ணநாதனுடைய தெய்வம் உங்களுக்கு ஒரு பக்கபலமா இருக்கும். நான் கோயிலுக்கு போறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, நீங்க சொல்ற நேரம் நைட்டு 12 மணிக்கு வருது, அதுக்கு மேல 1, 2, 3, 4, 5 மணி நேரம்னா கோயிலே திறக்க மாட்டானே, எப்படி போறது? இந்த ஒரு இது இருக்கும். கேட்கலாம்ல, நாளைக்கு 60 கமெண்ட் பாக்ஸ்ல இருக்க கேட்பாங்க, தெரியுதுல்ல. இந்த மாதிரி நேரத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அந்த மாசத்துக்கு அந்த கரணம் வரக்கூடிய அந்த ஒரு நான் சொன்னக்கூடிய டாபிக் ஒரு 11.5 மணி நேரத்துக்குள்ள 2வது பாட்டுல முடிஞ்ச அளவுக்கு அந்த முத பாட்டுல போனா கோயில் நீக்கி இருக்கிறப்ப போயிட்டா சூப்பர். நடுச்சாமத்துல வந்துருச்சப்பா 11:30 மணிக்கு வந்துருச்சப்பா கரணம், பௌர்ணமி 11:30 மணிக்கு வருது, நம்ம போய் இந்த திருச்செந்தூர்ல உட்கார்ந்து இருக்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இவங்க
கரெக்டா திருநள்ளாறு போய் அந்த தெய்வத்தை வழிபட்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிடலாம். சரி, அதை பண்ண முடியல, அன்றாட ஈஸியா பண்ணலாமே. என்ன பண்ணலாம்? டெய்லி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு காக்காய்க்கு சோறு வச்சுட்டு நீங்க எந்த வேலையை துவங்குங்க, சூப்பரா இருக்கும். சரி, சனி பகவான், சனினா யாரு? நம்ம கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள். அவங்களுக்கு ஒரு பணம் இடம் கொடுத்து ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. ஆகுனா வேலை செய்யறால தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. அடுத்தது வேலையாட்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்க மிகப்பெரிய ஒரு வல்லமைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில கொண்டு போய் கொடுத்துரும். அடுத்தது அந்த கிரகத்துடைய விலங்குகளை நம்ம செல்போன்ல நம்முடைய கண்ணுக்கு தென்படுற மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்க 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 அந்த கிரகத்துடைய வலிமையை நம்ம அதிகப்படுத்தலாம். இப்படித்தான் அந்த கருணநாதனை வழிபட்டி ஆக்டிவேஷன் பண்ண முடியுமே தவிர, நீங்க நினைச்சா கருணநாதனுடைய கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே உங்களுக்கு தூக்கி கொடுக்கணும்ல கனவு காணாதீங்க, ஒன்றும் கொடுக்காது. சரி, சகுனி. சகுனிக்கு எது காரணம்? சதுஷ்பாத கரணம். அப்ப சதுஷ்பாதம் அப்படின்னா அந்த சதுஷ்பாத கரணத்துடைய விலங்கு அப்படின்னா முதல்ல யாரு? நாய் தான். இந்த கரணத்துல பிறந்தவங்க வீட்டில் நாய் வளர்த்துங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா நாய் யாரு? அன்புக்கு கட்டுப்பட்ட ஒரு கதாபாத்திரம், நன்றிக்கு கட்டுப்பட்ட ஒரு கதாபாத்திரம், நம்முடைய வீட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய பாதுகாவலன். அப்ப சதுஷ்பாதத்துல பிறந்தவங்க அதனுடைய விலங்கு அப்படின்னா முதல்ல நாய் தான். அதனுடைய தெய்வம் அப்படின்னா குரு பகவான். மாசம் அப்படின்னாவே அது மீனத்துடைய ராசி. என்ன மாசம்? மார்கழி, தை, மாசி, பங்குனி மாசம். அப்ப பங்குனி மாசத்தை மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த நாய் அப்படிங்கிற கூடிய ஒரு விலங்கையும் மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து கிரகங்கள்ல குரு பகவானுங்கிறதையும் வச்சுக்கணும். இது தெய்வத்துல பாத்தீங்கன்னா பைரவர், நாயினாவே பைரவர். அது குற்றாலத்தில் இருக்கக்கூடிய சேத்திர பாலபுரம் இருக்கக்கூடிய ஊர்ல குற்றாலத்துல பைரவர் இருக்கார். அந்த பைரவரை நீங்க உங்களுடைய கர்ணம் வரக்கூடிய நாள்ல அந்த தெய்வத்தை போய் வழிபடணும். எப்ப பண்ணணும்? மீனத்தோட மாசம் என்ன மாசம்? பங்குனி மாசம். பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாசம். அதுக்கடுத்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாசம். இந்த மாசம் வரக்கூடிய நாள்ல அந்த அதாவது குற்றாலத்தில் இருக்கக்கூடிய பைரவரை நீங்க போய் வழிபட்டீங்கன்னா உங்களுடைய கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்க அதுல இருந்து முழுமையா ஒரு திருப்தியான ஒரு மனநிலையில் வர முடியும். ஆனா அதுவே அந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்துல நல்ல நிலைமையில் இருந்தா நான் சொல்லக்கூடிய இந்த 3 மாசத்துல போனீங்கன்னா போதும். இதே குரு பகவானுடைய உங்க ஜாதகத்துல 6, 8 பண்ணல மறைஞ்சு ஒரு குரு திசை நடக்குது, குரு புத்தி நடக்குது, குரு அந்த நடக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் நீங்க தொடர்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் தீரும். நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய கர்ணநாதன் 12 ராசியில எந்த ராசியில் இருந்தாலும் சரி, உங்களுடைய கர்ணநாதன் 6, 8 பண்ணல மறைஞ்சிருந்தாலும் சரி, இந்த கர்ணநாதனோட வழிபாட நான் சொன்ன மாசத்துல சொல்ற நேரத்துல சொல்ற அந்த கர்ணத்துல போய் நீங்க வழிபட்டீங்கன்னா அவன் கெட்டே போயிருந்தாலும் உங்களை எப்படி ஒண்ணு காப்பாத்தி விட்டுருவான். அதுல மாற்றமே இல்லை. சரி, அப்ப இது என்ன? இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம்? நம்ம கோயிலுக்கு அடிக்கடி போக முடியல, வீட்டுல அன்றாட என்னென்ன வளர்த்தலாம்? வீட்டுல ஒரு நாய் ஒன்று அழகா வளர்த்துங்க. டெய்லி காலையில நாய்க்கு உணவு உபசரிப்பு பண்ணுங்க. முதல்ல நாயை இந்த கல் எடுத்து போடுற வேலையை விட்டுருங்க, நாயை மிரட்டுறதை விட்டுருங்க, நாயை குச்சி எடுத்து அடிக்கிறத விட்டுருங்க. இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அந்த நாய்ங்கிற அந்த பைரவருக்கு நீங்க எந்த அளவுக்கு ஒரு உதவி பண்றீங்களோ மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துட்டே இருக்கும். அடிக்கடி பண்ணலாம். நம்ம ஆக்டிவேஷன் பண்றது என்ன பண்ணலாம்? நாயோடைய படத்தை என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு ஒரு டைலாக் ஒரு படத்துல எல்லாம் முன்ன பார்த்துருப்பீங்க. 2 கழுதை இருக்கும், என்ன பார் யோகம் வரும். அது யாரு வச்சுக்கலாம்? தைத்துளை கரணத்தில் இருக்கிறவங்க என்னை பார் யோகம் வருங்கிறது அந்த கழுத படத்தை நிறைய வச்சிருப்பாங்க. நம்ம ரொம்ப நாளா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் நிறைய பேர் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. எதுக்குடா வச்சிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தெரியல. அவங்க எல்லாம் அறிவோட தான் வச்சிருந்திருக்காங்க, நம்மளுக்கு தான் தெரியல. அப்ப தைத்துளை கரண நம்ம சொல்லக்கூடிய இந்த சதுஷ்பாத கரணத்துல பிறந்தவங்க
நாய்ங்கிற அந்த பைரவரை நீங்க வச்சு வழிபடுறது, உங்க செல்போன்ல வச்சுக்கிறது, இது எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சரி, சதுஷ்பாத கரணத்துக்கு அடுத்தது நாகவ கரணம். நாகவ கரணம் சொல்றாங்கல்ல, நாகவம் அப்படின்னு, நாகம்னு என்ன, பாம்பு. அப்ப இந்த கரணத்துல பிறந்தவங்க முடிஞ்ச அளவுக்கு, அதாவது பாம்புன்னு சொல்றாங்க, பாம்பு பண்ணைக்கு அடிக்கடி போயிட்டு வந்தா ரொம்ப மிகப்பெரிய சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து பாம்பு அடிக்கக்கூடாது, எங்க பக்கத்துல வந்துச்சு கொத்துற அளவுக்கு வந்துச்சு, நான் அடிக்காம இருக்க முடியுமா அப்படிம்பாங்க. ஒரு விஷயம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு வேற மாதிரி இருக்கலாம். பாம்புகளை எக்காரணத்தை கொண்டு இவங்கெல்லாம் அவங்க கையால அடிக்கவே கூடாது. ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை வேறவங்க இது பண்ணிட்டா கூட பரவாயில்ல, இவங்க அப்படி பண்ணுனா அந்த பாம்பினால் தோஷம் ஏற்பட்டுரும் அவங்களுக்கு. அப்ப இந்த மாசம் என்ன மாசம் அப்படின்னம்னா, கடகத்துடைய மாசம் என்ன, சித்திரை வைகாசி ஆனி ஆடி மாசம். அப்ப இதுக்கு உண்டான தெய்வம் அப்படின்னா முதல்ல ராகு பகவான் தான். நாகவ கரணத்துல பிறந்தவங்களுக்கு தெய்வம்னாவே ராகு பகவான் தான். அத கிரகங்கள்ல ராகு பகவான் தான். மாசத்துல கடகத்துடைய ராசி என்ன மாசமோ சித்திரை வைகாசி ஆனி ஆடி மாசம் தான். விலங்கு அப்படிங்கிறது பாம்பு தான். இதனுடைய தெய்வம் யாரு, எங்க இருக்காரு, நம்முடைய சங்கத்துடைய நிர்வாக குழு உறுப்பினர் சஜிருத்ரனோட ஊர்ல இருக்கிறார். எங்க, நாகர்கோயில்ல நாகராஜா கோயில். நாகராஜா கோயில் திருநாகேஸ்வரம் அல்ல, நாகராஜா கோயில் திருநள்ளாறுல, இதுல நாகர்கோயில்ல. அப்ப இந்த கோயில்ல நம்ம வழிபடணும். ஒரு விஷயம், அது எப்ப வழிபடணும், உங்களுடைய ஜாதகத்துல நான் சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் சுபத்தன்மை இல்லாமல் அசுபத்தன்மையாக இருந்து, அசுபத்தன்மை என்ன, 6, 8, 12 மறைஞ்சு போயிடுறது, நீசமாயி போயிடுறது, இப்படி எல்லாம் இருந்தாவே சித்திரை வைகாசி ஆனி ஆடி முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லக்கூடிய மாசத்தை பர்டிகுலரா எடுத்துக்கங்க. இவங்க எல்லாமே மாசம் கருணநாதனோட வழிபாடுகளை, அந்த கருணம் வரக்கூடிய நாகவம் கரணம் வரக்கூடிய ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள அந்த கருணநாதனை எந்த அளவுக்கு அவங்க வழிபட்டு ஒரு தரிசனத்தை மேற்கொள்றாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். அப்ப இவங்க என்ன பண்ணலாம், பாம்பு புத்துக்கு அடிக்கடி போய் பார்த்து சாமி கும்பிட்டு வரலாம். அடுத்தது பாம்பு பண்ணை இருந்ததுன்னா அந்த பாம்பு பண்ணைக்கு தகுந்த மாதிரி அதுக்குண்டான நிறைய இருக்குது. பாம்பு பண்ணை நிறைய பக்கம் இருக்கு, உங்களுக்கு தெரியாத கேள்விப்பட்டதுங்க தெரியும். அதுக்கு தானம் பண்ணலாம், பாம்புடைய படங்களை வைத்து பண்ணலாம். இந்த நாகவ கரணத்துல பிறக்கிறவங்க ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்றேன். நாகவ கரணத்துல பிறந்தவங்க, அடுத்தது பாலவ கரணத்துல பிறந்தவங்க யாரு, அதனுடைய தெய்வம் யாரு, ராகு பகவான். பாலவத்துக்கும் ராகுதான், நாகவ கரணத்துக்கும் ராகுதான். இந்த கர்ணத்துல பிறக்கிறவங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க எப்பயுமே இந்த ராகுவோட நட்சத்திரம் என்னென்ன, திருவாதிரை சுவாதி சதயம். இந்த 3 நட்சத்திரம் வர்ற நாள்ல இந்த 2 கர்ணத்துல பிறக்கிறவங்க எதையாச்சும் ஒரு பக்கம் பயணம் போகணும். ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும், ஏதோ ஒரு டூர் போகணும், ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போகணும். என்ன பண்ணணும், எடுத்த உடனே ஊருக்கு கிளம்பக்கூடாது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ்ல ஒரு 1 கிலோமீட்டர்னாச்சு பின்னாடி இருக்கிற ஊர் பக்கம் போயிட்டு திருப்பி வந்து போனான்னா அந்த காரியம் ஜெயிக்கும். சிரிக்கிறதுக்காக சொல்லல. ரிவர்ஸ்னா வண்டி ரிவர்ஸ் இல்ல. இப்ப வேலூர்ல இருக்கிறோம், நான் வேலூர்ல இருந்து நான் நாமக்கல் போகணும் அப்படின்னா இப்படி நேரா போகக்கூடாது. அப்ப திருவாதிரை இந்த அதாவது நல்லா புரிஞ்சுங்க, இந்த கருணநாதன் உங்களுடைய ஜாதகத்துல யாரு, ராகு பகவான். இந்த ராகு பகவான் உங்களுடைய ஜாதகத்துல அவயோகியாக இருந்துட்டாலும் சரி, அல்லது 6, 8, 12 மறைஞ்சிட்டாலும் சரி, இல்ல சூனியமாயிட்டாலும் சரி, இல்ல அவன் நீசமாயிட்டாலும் சரி, இவங்க ஒருவேளை சப்போஸ் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல, இல்ல ஒரு நார்மலாவே சொல்றேன், இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு பயணம் போகணும் அப்படின்னா, இப்ப நாமக்கல் போகணும், இப்படி போனா நான் நாமக்கல் போலாம். ஆனா நான் என்ன பண்ணணும், இந்த காரை இப்படி அப்படி ஒரு திருப்பி நேரம் இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கரூர் நோக்கி போயிட்டு மறுக்க திருப்பி ரிவர்ஸ்ல போயிட்டு மறுக்க மீண்டும் போய் நான் கரூர் நாமக்கல் போனேன்னா அந்த காரியம் ஜெயிக்கும். இது நடைமுறையில நான் அனுபவத்துல நான் நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இது நிறைய உண்மைதான், நிறைய உண்மை. இதுல நான் நிறைய கண் கூட பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் இப்படி போய் அந்த காரியம் சக்சஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதைத்தான் நம்ம ஷேர் பண்றோம். சும்மா வாய்க்கு பரிகாரங்கிற பேர்ல வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்றது கிடையாது. சரி, அடுத்தது
ஹிம்ஸ்துக்கன கரணம், இது கடைசி கரணம். அப்ப இந்த கரணம் அப்படின்னா, இந்த கரணத்துடைய விலங்குகள் அப்படின்னாவே முதல்ல மண் புழு நோண்டிக்கிட்டே இருப்பான். இந்த இந்த கிம்ஸ் துக்கன கரணத்தை ஒருத்தனை கூட பக்கத்தில் வச்சுக்கிட்டா எந்நேரம் நோண்டிக்கிட்டே இருப்பான். ஒருவேளை இந்த இந்த கரணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்க, அவன் எங்க போய் சினிமாவுக்கு போனாலும் சரி, ஒரு பையனோட ஜாதகத்தில் இருக்குது, ஒரு சினிமாவுக்கு போறான், ஒரு நல்ல பொண்ணை வந்து யதார்த்தமா சிரிச்சு பேசிட்டு பின்னாடி இப்படி நோண்டுவான். அந்த பொண்ணு நோண்டு, என்ன அங்க பாரு அப்படின்னு பின்னாடி நோண்டு. ஏன்னா இந்த கரணத்துல பிறக்கிறவங்களுக்கு அந்த விலங்குகளுடைய தன்மை இருக்குன்னு தான் சொல்றேன். நம்ம ஒரு விஷயம் தப்பா சொல்லல. மண்புழு மாதிரி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எந்நேரம் வீட்டுல போய் அவன் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் இன்னைக்கு எங்க போன எங்க வந்த, அவனே தூக்கத்துல கஷ்டத்தோட வருவான். அப்ப எப்படா படுக்கலான்னு அவங்ககிட்ட 10 மணிக்கு எங்க போன, 11 மணிக்கு என்ன சாப்பிட்ட, ஏது பண்ண, என்ன பண்ணன, அங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன், மண்புழு மாதிரி நோண்டிக்கிட்டே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், சுருண்டுகிட்டே இருக்கும். அப்ப இந்த விலங்குகளுடைய தன்மை என்னவோ அதனை போலத்தான் இருக்கும். அப்ப அந்த இந்த கர்ணத்துடைய நவகிரகங்கள்ல தெய்வம் அப்படின்னா புதன் பகவான் தான். மாசம் அப்படின்னா என்ன மாசம் அப்படின்னா சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி, கன்னியுடைய மாசம். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி, புரட்டாசி மாசம் கன்னியுடைய மாசம். அப்ப இந்த கர்ணத்திற்கு உண்டான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த கர்ணநாதனுடைய தெய்வம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தன்வந்தரி அப்படிங்கக்கூடிய தெய்வம் தான் இந்த கிம்ஸ்துக்கன கர்ணத்துடைய கர்ணநாதனுடைய கோயிலே அந்த கோயில் தான். அப்ப இந்த கர்ணத்துல பிறந்தவங்க உங்களுடைய ஜாதகத்துல புதன் பகவான் வலுவிழந்து போயிட்டாருன்னா, 6, 8 பன்ல மறைஞ்சாலோ அல்லது நீசமா போயிட்டாலோ அந்த கர்ணநாதனுடைய வழிபாடு கொஞ்சம் பூஸ்ட் அதிகமா கொடுக்கணும். நான் சொல்றது என்னன்னா, நம்மளுக்கு ஒருத்தன் ஆகாத ஒருத்தர் இருக்கிறான், சும்மா போய் ஒரு தடவைக்கு 10 டைம் 20 டைம் போய் பார்த்தா என்னடா இவன் சும்மா நம்மளவே வந்து பார்த்துட்டு இருக்கானே, இவன் பிரச்சனை என்னன்னு கொஞ்சம் முடிச்சு விடுங்களேன். இதே வந்து நம்மளுக்கு ஆனவனா இருந்த சும்மா ஒரு டைம் போட்டு அண்ணே வந்துருக்கனே அப்படின்னா அவன் சரி சொல்லிட்டான் உடனே பண்ணி கொடுத்துருப்பான் அவன் பிரச்சனை அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்ம இந்த கர்ணத்துல பிறக்கிறவங்களுக்கு இந்த புதன் பகவான் கெட்டு போயிட்டார்னாவே அந்த கர்ணநாதனோட வழிபாடுகளை மாசம் 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 எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்றாங்களோ, அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பெருமாளை பூஸ்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்குதா, நீ சும்மா கண்ட நாள்ல அடுத்தவங்க சொல்றான்ட்டு நான் தான் சொல்றேன். உங்களுடைய கர்ணநாதனுடைய நவகிரக தெய்வம் 9 கிரகங்கள் ஏதோ ஒரு கிரகமா தான் இருக்கும். அந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்துல நல்ல முறையில் இருந்தா நீங்க சும்மா மாசம் மாசம் கர்ணநாதனை போய் பார்க்கறது வேஸ்ட். சும்மா சும்மா ஜாலிக்காக போயிட்டு வர மாதிரி தான். ஆனா உண்மையான பலனை கொடுக்கும் அப்படின்னா அந்த கர்ணநாதனுடைய மாசம் என்ன மாசமோ அந்த மாசத்துக்கு உண்டான நாள்ல அந்த கரணம் வரக்கூடிய நேரத்துல முதல் ஒரு 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் வருவதற்குள் உங்களுடைய கர்ணநாதனோட வழிபாட்டை பண்ணீங்கன்னா மட்டும்தான் மிகப்பெரிய சிறப்புகளை அடைய முடியும்.